பண்டைய தமிழ் மருத்துவம் வைத்தியர் கார்த்திகேயன். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இனம் புரியாத கஷ்டத்திலிருந்து மீண்டு வருவது எப்படி. சரிங்களா? நமக்கு புரியாத ஒரு கஷ்டத்திலிருந்து நம்ம எப்படி உடனடியாக நம்மளை தற்காத்து கொள்வது, அதிலிருந்து எப்படி நம்ம வெளியே வர்றது. சரி, ஏதோ ஒரு மூட் அவுட் இருக்குது, அந்த மூட் அவுட்லேருந்து நம்ம எப்படி நம்மளை சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதே போல் இந்த விஷயம் யாருக்கு தெரிய வேண்டுமோ, தெரியப்படுத்த வேண்டுமோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக நமக்கு தெரியாமலே சில மூட் ஸ்விங் இருக்கும். சரியா? மூட் ஸ்விங் சிலருக்கு குறிப்பிட்ட நேரங்களில் டெஃபினட்டாக இருக்கும். சிலர் காலையில் எழுந்திரிச்ச உடனே மந்த நிலையில் இருப்பாங்க. அவங்க மூடப் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10-11 o'clock மேலே தான் அவங்க தெளிவாகுவாங்க, நல்லா ஆக்டிவ் மைண்டுக்கு வருவாங்க. சரிங்களா? அவங்களுக்கு டெய்லி ரொட்டீனாகவே அதை பழகியிருப்பாங்க. அதே போல் சிலர் பார்த்தீங்கன்னாக்கா ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயங்கள் கேட்டாலோ சின்ன விஷயங்கள் பார்த்தாலோ உடனே மூட் அவுட் ஆவாங்க. சரிங்களா? அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு இயல்பான பழக்கமாக இருக்கும். சரியா? இது ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள். இப்போ பொதுவாக காமனாக இதை எப்படி சார்ட் அவுட் பண்ணலாம். ஒரு மூட் ஸ்விங் இருக்குது. சரியா? ஒரு கஷ்டம் இருக்குது, நம்ம எதை பார்த்தாலுமே நம்மளால் டைஜஸ்ட் பண்ண முடியல. அதே போல் நமக்கு ஒரு ஆக்டிவாக இருக்க முடியல. சக மனிதர்கள் சில பேர் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை கொலீக்ஸாக இருக்கட்டும், நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க. காலையில் உள்ளே வரும்போது டான்ஸ் போட்டுக்கிட்டு வருவாங்க ஆஃபீஸ்க்குள்ளே. ஆனால் இவங்க ஒரு மூட் அவுட்டாக சைலண்ட்டாக உட்காந்துட்டு இருப்பாங்க. சரியா? நம்ம நினைக்கிறோம் அது நம்மளோட நேச்சர் ஆஃப் கேரக்டர் அப்படின்ட்டு. பட் அப்படி கிடையாது. நமக்கு உடலில் இருக்கக்கூடிய ஒரு வகையான ஒரு சோம்பேறித்தனம். சரியா? ஒரு மூட் அவுட் நிலை. அது நம்ம உடம்பு ஒரு ஆக்டிவ் மைண்ட் செட்டுக்கு மூவ் அப் ஆகலை. அதை நம்ம பூஸ்டப் பண்ண முடியல. சரியா? அது நம்ம என்னன்றதை முதல்ல பார்க்கணும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, உடலுக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் நிறைந்த உணவுகளை சாப்பிட வேணும். சரியா? ஆல்ரெடி நான் நிறைய பதிவில் சொல்லியிருக்கிற மாதிரி காய்கறிகள், சாதம், அதே போல் கறி வகைகள், கொட்டை, பருப்புகள், இது போல் எல்லா வகைகளும் சேர்ந்த மாதிரி ஒரு உணவை தினசரி ஒரு வேளையாச்சும் எடுக்கணும். சரியா? அதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். அப்படி பண்ணினீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த மூட் அவுட் ஸ்டேட்டஸ் மாறும். சரியா? நம்ம இதை தவிர்த்து எப்படி இதை இருக்கிற இடத்துலேருந்து உடனடியாக சரி பண்ணலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு நல்ல பாடல். சரியா? நல்ல பாடல், அந்த பாடலை உங்களால் முடிந்த வரைக்கும் ஒரு 2 அல்லது 3 வரிகள் நீங்கள் அதை விசில் பண்ண தெரிஞ்சால் விசில் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா முணுமுணுத்து பாடலாம். சரியா? அதில் இருக்கக்கூடிய ஏற்ற தாழ்வுகள், சரிங்களா, அதில் இருக்கக்கூடிய பல்லவி, அதில் இருக்கக்கூடிய சரணம், இது போல் நீங்கள் எல்லாத்தையும் கிளியராக பாட முயற்சி பண்ணணும். நீங்கள் ஏனோ தானோன்னு பாடக்கூடாது. ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யும் போது அதில் கான்சென்ட்ரேட்டாக கரெக்டாக அதில் எப்படி அவுட்புட் கொடுக்கணுமோ அதே போல் நீங்கள் கொடுக்க முயற்சி பண்ணுங்கள். அதே போல் கொடுக்கணுன்றது கட்டாயம் இல்லை, அந்த முயற்சித்தாலே போதும். உங்களோட மனநிலையானது டோட்டலாக அதுலேருந்து வெளியில் வந்துடும். சரியா? அது எப்படி இருந்தாலும் சரி, எதுவுமே இருக்காதுங்க, எந்த ஒரு கவலையும் இருக்காது, எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, எந்த ஒரு விஷயமும் இருக்காது. பட் ஆனால் ஒரு சைலண்டான ஒரு மனநிலை இருக்கும், ஒரு அமைதியாக இருக்கும். இது நம்ம நல்லதுன்னு நினைக்கக்கூடாது. மனிதன் தூங்கும்போது இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் வேற, அவன் அமைதியாக தூங்குவான். சரி, அது எந்திரிச்ச பிறகு ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும்போது நம்ம சைலண்ட்டாக இருந்தோம்னு சொன்னாக்கா விச் இஸ் டோட்டலி இன்கரெக்ட். சரியா? ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கிறோம், ஒரு பார்ட்டிக்கு போயிருக்கோம், இல்லைன்னா ஒரு அவுட்டிங் போயிருக்கோம், இல்லை ஆஃபீஸ் போயிருக்கோம், அங்கே எல்லாமே நம்ம ஜாலியாக பேச வேண்டிய ஒரு இடம். அங்கே நம்ம மிங்கிளாக ட்ரை பண்ணணும். சரியா? மிங்கிளாக ட்ரை பண்ணணும், நல்லா நம்மளை என்கரேஜ் பண்ணிக்கணும். சரியா? ஸோ நீங்கள் இது போல் ஒரு ஸ்டெப் எடுங்க. விசில் பண்ணணும் அல்லது நீங்கள் பாடணும். ஓகேவா? அது ஈவன் தெய்வ பாடல்களாக இருக்கலாம், இல்லை லவ் சாங்ஸாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாடலை நீங்கள் தேர்ந்தெடுத்து வச்சுக்கோங்க. அதை விசில் பண்ணுறதோ இல்லை பாடுறதோ செஞ்சீங்கன்னு சொன்னால் உடனடியாக நீங்கள் செட்ரேட் ஆவீங்க. அதுக்கு அடுத்தபடியாக சரியா ஞான முத்திரை பண்ணலாம். ஞான முத்திரை பண்ணும்போது உடனடியாக உங்களது மைண்ட் தெளிவாகும், பக்குன்னு பற்றிக்கும். சரியா? கரெக்ட் ஆகிடும். அதே போல் நல்ல ஒரு தண்ணி,
நல்ல தண்ணின்னும் போது ஒரு மீடியமான சில்னஸ் இருக்கக்கூடிய ஒரு வாட்டர். இந்த வாட்டரை ஒரு 1/2 லிட்டர்லேருந்து 3/4 லிட்டர் வரைக்கும் நீங்கள் குடிக்கலாம், இன்ஸ்டண்ட்டாக குடிக்கலாம். ஓகேவா? டீ காஃபி இதெல்லாம் குடிக்கலாமா அப்படின்னு கேட்டால் நோ நீட். தண்ணி மட்டும் குடிச்சிங்கன்னா போதுமானது. ஸோ இதை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ப்ரீத்திங், இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் 15 முறை நல்லா ஒரு லாங் ப்ரீத், லாங்காக இன்ஹேல் பண்ணி லாங்காக எக்ஸேல் பண்ணணும். இது போல் பண்ணிங்கன்னு சொன்னாலும் உங்களுக்கு உடனடியாக உடலுக்கு வந்து ஒரு உஷ்ணம் கிடச்சி, சரியா, ஒரு பொறி கிடச்சி உடனடியாக உங்கள் உடல் வந்து தெளிவடைகிறத உங்களால் பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ இதெல்லாமே நீங்கள் பண்ணுறதுனால உங்களுக்கு அன்றாட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு சோர்வு நிலை, சரிங்களா, ஒரு சோர்வு நிலை, ஒரு சைலண்ட் மூடு, அது வந்து உங்களுக்கு கிளியர் ஆகிட்டு உங்களால் எப்பயுமே ஒரு ஆக்டிவாக ஒரு ஹாப்பினஸ்ஸாக ஒரு விஷயங்களும் நீங்கள் அப்போ தான் கேதர் பண்ண முடியும், சரிங்களா, லேர்ன் பண்ண முடியும், லிசன் பண்ண முடியும். ஸோ இப்படி இருக்கிறதுனால தான் உங்களோட டெய்லி லைஃப்பில் நீங்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும், நல்ல ஒரு ஆக்டிவாக ப்ரெசன்ஸாக இருக்க முடியும். சரியா? ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இது போல் ஒரு மூட் ஸ்விங் இருக்கிறவங்க டெஃபினட்டாக இந்த விஷயங்களை நீங்கள் பண்ணீங்கன்னு சொன்னாக்கா உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கும், சரியா, மனநிலையும் மிகவும் ஆரோக்கியமாக இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம்.